அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு குழப்பமாகவே இருக்குது. மக்கள் யாரை முடிவு பண்ண போகிறான்றது இன்னும் ஒரே ஒரு நாட்களில் தெரிந்துவிடும். ஏன்னா நாளை கழிச்சு எலெக்ஷன் தேர்தல். மக்கள் யாரை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை மரியாதைக்குரிய ஐயா எம்.கே. ஸ்டாலின் அவர்களே இருந்துட்டு போகட்டும், அவங்க ஆட்சி சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை நமக்கு மாற்று அரசியல் வேணும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா தேவையில்லை, இதுக்கு முன்னாடி அவங்க இருக்கையிலையும் கொஞ்சம் நல்லபடியாக நாட்டு மக்கள்லாம் இருந்தாங்க, இல்லை அவங்களுக்கு ஓட்டு போடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை சீமான் அண்ணா வந்தால் கரெக்டாக இருக்கும், இல்லை விஜய் அண்ணா வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மக்கள் யாரை முடிவு பண்ணியிருக்கான்றது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் தெரிஞ்சு போயிடும். ஏற்கனவே எல்லோரும் பிரச்சாரம் பண்ணி முடிஞ்சு, இன்னையோட பிரச்சாரம் முடியுது, நாளையிலேருந்து பிரச்சாரம் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டாங்க மக்களுக்கு. நாங்கள் அரசியலுக்கு வந்தால் இந்தந்த இதை மக்களுக்கு நாங்கள் பண்ணுவோம், என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவர் சீமான் அண்ணன் நான் மலையோடு மலைவாக இயற்கையோடவே சார்ந்து போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாப்புல, மண் வளத்தை காப்பேன் இயற்கை வளத்தை காப்பேன்னு. அங்கிட்ட விஜய் அண்ணா அவரும் அவருக்கு தெரிஞ்ச இலவசங்களை அவரும் அடிக்கிட்டார். இங்கிட்ட டிஎம்கே ஏடிஎம்கே என்ன சொன்னாங்களோ அந்த கூட்டணியை அப்படியே அவர் ஒரு ட்ரெண்டாக போட்டு அவரும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க? இங்கே எல்லாரும் 4 முனை போட்டி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே 4 முனை போட்டியே இல்லை. நான் ஒரு 4 பேர் நாங்கள் முதல்வர் வேட்பாளர்னு நிற்கிறாங்க. ஆனால் இங்கே இருமுனை போட்டி தான். இங்கிட்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா, இங்கிட்ட ஸ்டாலின் ஐயா, 2 பேர் தான். டிஎம்கேவா ஏடிஎம்கேவா, அதுதான் போட்டியே. யார் இதில் 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறா, மக்களுக்கு அடுத்த முதலமைச்சர் ஆக போய் யார் மக்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க, அவங்க திட்டங்களை சரியாக பண்ண போகிறாங்க அப்படின்றதுல தான் இங்கே விஷயமே இருக்குது. 4 முனை போட்டியில் இன்னும் கூட 2 முனை போட்டி வந்தாலும், ஆனால் மக்கள் யாரை முடிவு பண்ணுவாங்க? இங்கே போட்டி யார்? தமிழ்நாட்டில் போட்டி யார்? அவங்க 2 பேர் மட்டும்தான். நம்மளுடைய வாக்கை சரி புதுசாக ஒரு ஆளுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தாலும் சரி, ஓகே நல்ல விஷயம், புதுசாக ஒரு ஆள் வர்றாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்னாலும் அங்கே வாக்கு தான் செதறுமே ஒழிய, ஆனால் அவங்க யாரும் வெற்றியை நிலைநாட்ட முடியாது. ஒன்று டிஎம்கே ஜெயிக்கணும், இல்லை ஏடிஎம்கே ஜெயிக்கணும், அவ்வளோதான். சரி பார்ப்போம் மக்கள் யாரை முடிவு பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி பெறணும், அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். பார்ப்போம் மக்கள் யாரை முடிவெடுத்திருக்காங்கன்னு. நன்றி, வணக்கம்.